ஃபாரெக்ஸ் மார்க்கெட்ல இந்த பை ஸ்டாப் ஆர்டர் அப்படின்னா என்ன? ஸோ இதுவும் நமக்கு வந்து ஒரு டைப் ஆஃப் பெண்டிங் ஆர்டர் தான். ஓகேங்களா, ஆல்ரெடி நம்ம பெண்டிங் ஆர்டர் சீரிஸ்ல 2 வீடியோ நம்ம வந்து பார்த்துட்டோம். பை லிமிட், செல் லிமிட் ரெண்டுமே நம்ம பார்த்துட்டோம். அதை பார்க்கல அப்படின்னா ஷார்ட்ஸ்ல போய் பாருங்க, ப்ரீவியஸ் ஷார்ட்ஸ்ல அது வந்து இருக்கும். ஓகேங்களா, ஸோ இங்க வந்து நம்மளுக்கு பை ஸ்டாப். ஓகேங்களா, ஸோ பை ஸ்டாப் ஆர்டர் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, மார்க்கெட் வந்து ஒரு பிரைஸ்ல இருக்குது, அந்த பிரைஸுக்கு மேல நான் பை எடுக்கணும் அப்படின்னு நினைச்சேன் அப்படின்னா அங்க வந்து நான் வந்து பை ஸ்டாப் வந்து பிளேஸ் பண்ணலாம். இப்போ பை லிமிட்ங்கிறது நம்ம ஒன்று பார்த்துருந்தோம், அது மார்க்கெட் ஆர்டருக்கு கீழே தான் எடுக்க முடியும். பை லிமிட் அப்படின்னாலே மார்க்கெட் ஆர்டர் வந்து எங்க இருக்குதோ, அதாவது மார்க்கெட் பிரைஸ் எங்க இருக்குதோ அந்த பிரைஸுக்கு கீழே தான் நீங்க வந்து பை லிமிட்டை எடுக்க முடியும். ஒரு சப்போர்ட் ரீச் ஆகுது அப்படின்னா நான் வந்து பை லிமிட் எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லி எடுக்கலாம். ஓகேங்களா, அதே இது ஒரு ரெசிஸ்டன்ட்டை பிரேக் பண்ணதுக்கு அப்புறம் நான் என்ட்ரி எடுக்கணும் அப்படின்னு சொல்லி எனக்கு ஒரு டெசிஷன் இருக்குது பாத்தீங்களா, அந்த இடத்துல நான் பிளேஸ் பண்றது தான் இந்த பை ஸ்டாப் லிமிட். ஓகேங்களா, சோ சார்ட்ல பார்க்கலாம். சோ இப்போ இது வந்து நம்மளோட NZD USD ஓட சார்ட். ஓகேங்களா, சோ இங்க வந்து என்ன அப்படின்னா இப்போ எனக்கு இந்த இடத்துல வந்து ஒரு ரெசிஸ்டன்ட் ஏரியா இருக்குது. ஓகேங்களா, சோ இது வந்து என்னோட ஒரு ரெசிஸ்டன்ட் ஏரியா. சோ இந்த ரெசிஸ்டன்ட் ஏரியாவை பிரேக் பண்ணதுக்கு அப்புறம் எனக்கு என்ட்ரி எடுக்கணும். இப்போ ஆல்ரெடி டச் பண்ணிட்டு இப்போ டச் பண்ணதுக்கு அப்புறம் நமக்கு வந்து கீழே வர்றதுக்கு பாசிபிலிட்டி இருக்கும். சோ அப்ப எனக்கு என்ன பண்ணணும், இந்த லெவலை பிரேக் பண்ணதுக்கு அப்புறம் என்ட்ரி எடுக்கணும். ஓகேங்களா, சோ அப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா நம்மளோட என்ட்ரியை வந்து மேல இந்த ஜோன் ஏரியாவுக்கு, அதாவது ஒரு ரெசிஸ்டன்ட் லெவலுக்கு மேல கொண்டு நம்ம வந்து பிளேஸ் பண்ணிட்டு ஸ்டாப் லாஸ் வந்து நம்ம வந்து கீழே எங்க வைக்கணுமோ அங்க வச்சுக்கலாம், டார்கெட்டை நீங்க எங்க வைக்கணுமோ வச்சுக்கலாம். ஓகேங்களா, சோ சின்ன ஸ்டாப் லாஸா வைக்கணும்னால அது உங்களோட ஸ்ட்ராட்டஜி மாறும். சோ உங்களோட ஸ்ட்ராட்டஜிக்கு தகுந்த மாதிரி நீங்க வந்து எடுத்துக்கோங்க. ஓகேங்களா, சோ ஸ்டாப் லாஸை நான் வந்து இந்த மாதிரி பிளேஸ் பண்ணிட்டேன் அப்படின்னா என்னோட பிரைஸ் வந்து எப்போ இந்த லெவலை ரீச் பண்ணுதோ, ஓகேங்களா, சோ நல்லா புரிஞ்சுக்கணும், மார்க்கெட் பிரைஸ் இப்போ இந்த லெவல்ல இருக்குது, இங்க இருந்து எப்போ இந்த லெவலை ரீச் பண்ணுதோ அப்போ நம்மளுக்கு ஆட்டோமேட்டிக்கா ஒரு பை ஆர்டர் வந்து விழுந்துரும். சோ இதுதான் நம்ம வந்து பை ஸ்டாப் அப்படின்னு சொல்றோம்.